கம்சபுர கஷேத்திரத்தில் ஹரதத்த சிவாச்சாரியாள் அர்ப்பீசி மாசம் மாத்தியானி ஸ்தானத்துக்கு புறப்பட்டாள். பரம வேலையவா அம்மா அங்கேயோ 4 மரக்கா குருவ நெல்லை வாங்கி வாசல்ல உணச்சிருக்கா. தூத்த போட்டு இருக்கு, வெயில் அடிக்கிறது. வெயில் அடிக்கிற போது கோரப்பாயில காய வைக்கிறது, தூத்த போட்டா திண்ணல் எடுத்து வைக்கிறது. அன்னைக்கு அந்த நெல்லு காஞ்சி குத்தி சமைச்சு வைஷ்ணதேவம் பூஜையெல்லாம் ஆகணும். வாசல்ல காய வச்சிருக்காள். அம்மா திண்ணையில ஒரு தடியை வச்சுன்னு படுத்துட்டு இருக்காள். அவளுக்கு அரக்கன் தான் தெரியும், வயசானவள். இவா மாத்தியானி ஸ்தானத்துக்கு மடுசிஞ்சு தீர்த்த பாத்திரங்கள்லாம் எடுத்துன்னு பரப்பிட்டாள். வாசல்ல ஒரு பசுமாடு அந்த நெல்லை வந்து சேர்ந்தது. உடனே வா என்ன பண்ணா, நெல்லை திங்குறதே நெஞ்சில மாட்டிக்க போறதேன்னு உள்ள ஒரு குண்டுல ஜலத்தை எடுத்துன்னு ஓடி வந்தாள். அருக்குஞ்சட்டியில ஜலத்தை எடுத்துட்டு, என்னப்பா குழந்தை ஜலம் எடுத்துன்னு ஓடி வரையே என்னன்னு கேட்டா அம்மா படுத்துட்டு இருந்தவள். நம்ம மாத்து நெல்ல ஒரு பசுமாடு திங்குறதம்மா, அதுக்கு தாகமா இருக்குமே, அதுக்காக ஜலம் கொண்டு போறேன்னா. உடனே இந்த அம்மா வந்து ஓடி போய் மாட்டை விரட்டி, இப்படி அசட்டு பிள்ளையா எனக்கு பிறக்கணுமா, அடுத்தாத்து பையெல்லாம் உனக்கு நல்லா அள்ளின்னு போடுறான், நீ இப்படி அசடா பிறந்திருக்கியேன்னு வருத்தப்பட்டாள். அம்மாவை ரொம்ப தெய்வமா நினைக்கிறதவாள். அம்மா சொன்னதுக்கு பதில் சொல்றதில்லை. தர்மத்துக்கு விரோதமா சொன்னா கூட அம்மாவாச்சேன்னு சொல்லல. ஸ்நானத்துக்கு போட்டாள், மாட்டை விரட்டி விட்டாள் அவள். அவ ஸ்நானம் பண்ணிவிட்டு வரத்துக்குள்ள தஞ்சாவூர் மகாராஜா 2 பரிசல்ல ஒரு பரிசல்லையா கொஞ்சம் மூட்டை நெல்லு, அரிசி, பயிறு, தவறே, உளுந்து, இப்படி ஒரு பரிசல், இன்னொரு பரிசல்லையும் அதே மாதிரி 5 மூட்டை அரிசி, உளுந்து, தவறே பரிசல், 2 பரிசல் நிறைய அனுப்பிச்சு ஒரு நறுக்கிற எழுதி அனுப்பிச்சிருக்கேன். அக்னிஹோத்திரிகளுக்காக இது போய் தரணும்னு அப்படி ஆச்சாரியாளத்தை கொண்டு போய் கொடுக்க சொன்னார். அவர் ஸ்நானத்துக்கு போயிருக்கிற போது ஆத்திர கொண்டு போய் நீ இறக்கி பண்ணும், உப்புல இருந்து கற்பூர பரியந்தம், நீ யாரு கொடுத்தான்னு தெரியவிடாது, அப்படி பண்ணிட்டு வான்னு சொன்னார். அவர் வந்து பாக்குறாரு, முழுக்க ஒரே சாமானா இருக்கு, அந்த அசடு பேசாம உள்ள எடுத்து வைக்கப்படாதா, அந்த ஊர்ல ஒரு கழவர் கனபாட்டி அவாத்துக்கு பாதி அனுப்பிச்சு கொடுத்துருந்தேன், இத்தனையும் நம்மால ஜெரிக்க முடியுமான்னு பயந்துகிட்டு அப்படி பண்ணிவிட்டார். அப்படி ஒரே அடியா நறுக்கு எழுதி அனுப்பிச்சு ராஜா அனுப்பிச்சிருந்தான். முழுக்க சாமான்களை கொண்டு வச்சுதான் இந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கல. அவனை கூப்பிட்டு காட்டார், என்னடாப்பா இது ஆறு இப்படி அனுப்பிச்சா, இந்த ஆட்களை கேட்கிற, இன்னும் ஒரேடியா மூட்டைய முன்னு இறக்குறேன்னாள். அதையும் கேட்கிறீங்களம்மா, 2 பரிசல் அனுப்பிச்சா, இப்ப வந்தது 1 பரிசல் சாமான் தான். 1 பரிசல் பெருங்காத்து அடிச்சு காவேரியில் விழுந்து போயிடுது, 1 பரிசல் சாமானே வாங்க கொள்ளாம இருக்குன்னு சொன்னாள். அம்மா சந்தோஷப்பட்டு விட்டா. அவன்லாம் போயிட்டான். அவன் ஸ்நானம் பண்ணிட்டு வரா, முழுக்க அரிசியும் பருப்பும் தவறையும் உளுந்துமா மூட்டையில வச்சிருக்கு. இது எதுன்னு கேட்டாள். பெரிய வண்டி மாதிரி இருக்கு, அதை தரான், இது இல்லாமல் கேட்டாள். மகாராஜா அனுப்பிச்சாளாம்னா இத்தனை சாமானாள் அவள். ஏடாப்பா 200 பரிசல்ல அனுப்பிச்சாளா, இது மாதிரி அது கவுந்து போச்சான் காத்துல, இந்த 1 பரிசல் வந்தது நம்ம தாங்கலேடான்னு ஆளாம். அம்மா 1 பரிசல் கவுந்து போனதுக்கு காரணம் தெரிஞ்சதோ உனக்குன்னு ஆளாம். பெருங்காத்து அடிச்சு போச்சுன்னு சொன்னான். பெருங்காத்து அடிச்சு போனா இந்த பரிசலும் போயிருக்கலாமே, பெருங்காத்து மட்டும் காரணம் இல்லையம்மா, அந்த பரிசல்ல காத்தடிப்பானே, இதுல அடிக்காம இருப்பானே, எனக்கு தெரியல எப்பான்னாலாம். பாதியில பசுமாட்டை ஓட்டி விட்டியோ இல்லையோ, அதான் பாதி போச்சுன்னாளா. அம்மாவை கூப்பிட்டு, ஓ பிராமணார்த்தே ஹிம்சாயாம் நாமிருதம் ஸ்யாஜ்ஜுகுப்சிதம், ஊக்கா போய் சொல்லாமா, பசுமாடு வந்து தின்னா ஓட்டப்படாது. இப்ப ரொம்ப பேர் ஓட்டுறது இல்லைன்னு, புறத்தியாராத்த நல்லா இருந்தா பேசாம உள்ள போடுறான். திங்கட்டம் 22 ரூபா விற்கிறது திங்கட்டம். பசுமாடு திங்கணும்னு எண்ணம் இல்லை, அவனுக்கு நஷ்டமாகணும்னு எண்ணம். எப்படி தர்மம் எப்படி போறது பாருங்க.